இன்று ஸ்ரீகிட்ஸ் பள்ளியுடைய ஸ்போர்ட்ஸ் டே சிறப்பான முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பான ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கும் நம்ம கரஸ்பாண்ட் சார் மேல்முருகன் சாருக்கும் சரஸ்வதி மேடம் அவர்களுக்கும், டீச்சர்ஸ் காலையிலிருந்து குழந்தைங்க 100 மீட்டர் ஓடினா டீச்சர்ஸ் இன்னைக்கு 100 கிலோமீட்டர் ஓடி இருப்பாங்க நினைக்கிறேன். அந்த அளவுக்கு குழந்தைங்களோட அதிகமாக இன்னைக்கு டீச்சர்ஸ் தான் ஓடிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. குழந்தைங்களுடைய ஒவ்வொரு அவங்களுடைய அந்த சுட்டித்தனமான ரன்னிங்லாம் நல்லா இருந்ததுங்க. அது மதன் சார் சொன்ன மாதிரி குழந்தைங்கள்லாம் இன்னையிலிருந்தே அவங்கள ட்ரெயின் பண்ணணுங்க. நாம் நினைக்கிறோம் குழந்தைங்க பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ்ல நம்ம அக்கறை எடுத்துக்கலாம் நினைக்கிறோங்க. நம்ம எப்படி எல்கேஜி யூகேஜில இருந்து படிப்பு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதாவது எல்கேஜி யூகேஜில இருந்தே அவங்களுக்கு செலவு பண்ணி பல லட்சம் செலவு பண்ணி படிப்புகள் முக்கியம்னு நினைக்கிறோம். அதே மாதிரி எல்கேஜி யூகேஜி அந்த ஏஜ்ல இருந்து ஸ்போர்ட்ஸும் முக்கியம்னு நம்ம கொண்டு போகணுங்க. பெரியவங்களானதுக்கு அப்புறம் விளையாண்டா போதும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. பிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறது திடீர்னு 40 வயசு 50 வருஷம் வந்துடாதுங்க. குழந்தைங்க எப்படி படிப்பை நம்ம ஏபிசிடி ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா குழந்தைங்களுக்கும் அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி விளையாட விட்டோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குங்க. அதனால குழந்தைங்களை விளையாடுறாங்க, ஓடுறாங்க, விளையாடுறாங்கன்னு யாரும் இது பண்ண வேண்டாங்க. குழந்தைங்க ஃப்ரீயா விடுங்க, விளையாட விடுங்க. கீழே விழுகிட்டுங்க, ஐயோ கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்க வேண்டாங்க. பல தடவை கீழே விழுந்தாதான் அவங்களோட தவறை புரிஞ்சுக்குவாங்க, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. முதல் தடவை கீழே விழுந்தப்பயே நம்ம கீழே விழுந்துட்டாங்கன்னு அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய குரோத்தை நம்ம நிறுத்துற மாதிரிங்க, அவங்களோட வளர்ச்சியை நம்ம தடுக்கிற மாதிரி. அதாவது முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களை நல்லா ஆர்வமா விளையாட விடுங்க. படிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம், பல லட்சம் செலவு பண்ணி படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம், ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ஸ்போர்ட்ஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது தப்பு இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்டோர் கேமுக்கு அனுப்பாதீங்க. குழந்தைங்களை இன்டோர் கேமுக்கு அனுப்பி குழந்தைங்களுடைய சுறுசுறுப்பை கெடுக்க வேண்டாங்க. ஏன்னா அது ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ள நம்ம குழந்தைங்களை ஓட விட்டு அடக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது நமக்கு தெரியாது போயிருங்க. அவுட்டோர்ல முடிஞ்ச வரைக்கும் அவுட்டோர்ல கேம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. ஃபுட்பால், ஹாக்கி, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் என்ன இருக்கோ அந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. குழந்தைங்களுடைய ஆர்வத்தை அந்த மாதிரி நீங்களும் பயணித்து குழந்தைங்க எந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸுக்கு அவங்க முக்கியத்துவம் தராங்க அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி இந்த மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கிளாஸஸ் சேர்த்து குழந்தைங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை நாம தான் உறுதுணையா இருக்கணுங்க. இல்ல அவங்க பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்குன்னு நினைச்சோம் அப்படின்னா நாமளே அதை அவங்கள தடுக்கிற மாதிரி ஆயிருங்க. அதனால இந்த புராண நேரத்தில் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கங்க.